பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மோடி அரசு செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வலியுறுத்தவும் வற்புறுத்தவும் இப்படி பல முனையிலே பல நோக்கத்திலே இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. இந்த பிரச்சனை இன்றைக்கு மக்கள் பிரச்சனை எடுத்துக் கொண்டப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் தான் காரணம். அந்த தலைவர் நம்முடைய இளம் தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான் காரணம். அவர் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை என்றால் எப்போதோ இந்த பிரச்சனையினுடைய ஆழமும் அழுத்தமும் பாதிப்பும் தாக்கமும் தெரியாமல் இந்த பிரச்சனை மக்கள் கவனத்திற்கு, பத்திரிகை கவனத்திற்கு, ஊடகங்கள் கவனத்திற்கு அதிகம் வராமல் இந்த பிரச்சனையே முடங்கி இருக்கும். ஆனால் பாராளுமன்றத்திலே சகோதரர் தங்கபால் அவர்கள் குறிப்பிட்டதை போல 16 கட்சிகளை ஒருங்கிணைத்து 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து பாராளுமன்றத்தை நாம் சந்திக்க நாம் முடக்கவில்லை, காங்கிரஸ் முடக்கவில்லை, ஸ்தம்பிக்க வைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியும் அதோடு இணைந்திருக்கிற 16 கட்சிகளும் எழுப்பிய பிரச்சனைகளுக்கு மோடியாலே பதில் சொல்ல முடியாத காரணத்தினாலே மோடியே பாராளுமன்றத்தை முடக்கிக் கொண்டார். பிஜேபி தான் பாராளுமன்றத்தை முடக்கிக் கொண்டது. பதிலை நாம் நிதியமைச்சரிடத்திலோ அல்லது ரிசர்வ் பேங்க் கவர்னரிடத்திலோ பதிலை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் நிதியமைச்சர் அல்ல. இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அவசர அவசரமாக வெளியிட்டவர், முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் வெளியிட்டவர், நடைமுறை சாத்தியமா என்பதை கூட யோசித்து பார்க்காமல் வெளியிட்டவர். அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த நம்முடைய ரஜினிகாந்த் மாதிரி சகோதரி குஷ்பு அவர்களுக்கு தெரியும், அவர் நடிச்சிருக்கீங்களா, சத்ருகன் சிங்கா, அவர் தான் சொன்னார். முதல்ல அங்க அமைச்சராக இருந்தவர், கேபினட் அமைச்சர், அவர் சொன்னார் மோடியும் மோடி அரசாங்கமும் they are living in fool's paradise, முட்டாள்களின் சொர்க்கத்தில் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அல்ல, அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர் சொன்னார், முன்னாள் அமைச்சர் சொன்னார். ஏன் சுப்பிரமணிய சாமி அவர் சொன்னார் இது சாத்தியமில்லை என்று. உலக புகழ் பெற்றிருக்கிற, நோபல் பரிசு பெற்றிருக்கிற பொருளாதார மேதைகள் பல பேரும் இது நடைமுறை சாத்தியமில்லை என்று இந்தியாவிலே வரிசையாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் யார்? அறிவிப்பை வெளியிட்ட மோடி அல்லவா? அதனால் தான் மோடி பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினார். வெளியே ஆர்ப்பாட்டமாக பேசுகிற, ஆணவமாக பேசுகிற, கம்பீரமாக பேசுகிற, துணிச்சலாக பேசப்படுவதாக சொல்லப்படுகிற மோடி அவர்களே, உங்களுக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயமாக இருக்கிறதா? ஏன் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வரவில்லை? உங்களுக்கு பேச தெரியாதா? நன்றாக பேச தெரிந்தவர் தானே, பேசி பேசி நாட்டு மக்களை ஏமாற்றியவர் தானே. தேர்தல் நேரத்தில் நீங்கள் பேசாத பேச்சா, சொல்லாத வாக்குறுதியா? ராகுல் காந்தி தலைவர் கேட்டாரு, என்னுடைய வங்கியிலே 15 லட்சம் வங்கி கேட்டாரு. அவருடைய வங்கிக்கு மட்டுமல்ல, சாதாரண குப்பன் சுப்பன் யாருடைய வங்கிக்கும் வரல, 15 பைசா கூட வரல.